ஹாய் திஸ் மருதிரம் பேசும் சுனித். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி அதிக பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் அதிக பேருக்கு இது தெரியாது. தெரிந்தால் கூட வந்துட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது கிடையாது. அப்படின்னா என்ன போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில், அதாவது ஒரு அம்மா வந்துட்டு க கர்ப்பமாக இருக்கும்போதோ இல்லை குழந்தை பிறந்த பிறகு இது வந்து இந்த பிரச்சனை உருவாகுது. இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு இது இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஆனால் இருக்கின்றவர்களுடைய மூட் ஸ்விங்கு, இமோஷன், அவங்க நடந்துக்கக்கூடிய விதங்கள் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். அது அவங்களுக்கே வந்துட்டு தெரியும். லேட்டராக வந்துட்டு அவங்களுக்கே ஒரு விதமான மாற்றம் தெரியும். இது வந்துட்டு குடும்பத்தில் இருக்கவங்களும் அதிக பேர் தெரியறது கிடையாது. அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்னாச்சு, குழந்தை பிறந்த பிறகு ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் இந்த இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, குழந்தைய கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க ஒழுங்காக பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, ஏன் எப்போ பாரு கோவமாகவே இருக்காங்க, எரிச்சல் ஊட்டுற மாதிரியே பேசுகிறாங்க, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு ஒரு தாய்க்கு வந்துட்டு வந்து சேருது. ஆக்சுவலாக வந்துட்டு இது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. இது வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்தாலோ, ஃபிசிக்கலில் பிரச்சனை இருந்தாலோ, இல்லை சைக்கலாஜிக்கலில் இந்த இமோஷனல் மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலோ, இல்லை அவங்க வந்து ப்ரெக்னன்சி, அதாவது குழந்தை பிறந்த பிறகு இந்த உலகத்தை, அதாவது இந்த சமூகத்தை பார்க்கும்போது சேஞ்சஸ் உருவாகும் போது அவங்களால வந்துட்டு ஏற்றுக்க முடியாத தருணத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகுது. இது வந்துட்டு ஒரு ஹார்மோனல் பிரச்சனை தான், எல்லாருக்குமே அது தெரியும். இந்த மூட் ஸ்விங்ஸ், இந்த இமோஷனல் இதெல்லாம் வந்துட்டு அவங்களால கேர் பண்ண, அவங்களால கோப்ப பண்ண முடியாத தருணத்தில் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேபி ப்ளூ, அதாவது குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாளில் வந்துட்டு ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு வேளை ஒரு மாதமோ, ஒரு மாதமோ, 2 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா 2வது ஸ்டேஜில் கொண்டு நிறுத்திடும். அதான் வந்துட்டு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ரொம்ப வந்துட்டு சிவியரானது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூடில் வந்துட்டு அதிகமான மாற்றம் இருக்குது. மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப எரிச்சல் படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கடுமையாக ஒரு மாதிரி இறுகிய மனதோடு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி மாதம் மாதம் கழிந்து செல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு நிறுத்தும். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். இருக்கிறதுலே ரொம்ப 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 கொடூரமானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது அதிக பேர் பாதிக்கிறது கிடையாது, அதிக பேருக்கு இருக்கிறதும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சைக்கலாஜிக்கல் பிரச்சனையில கொண்டு நிறுத்தும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட சைக்கலாஜிக்கல்னா, ஹாலுசினேஷன், டெலியூஷன், அப்புறம் வந்து ரேபிட் ஸ்பீச், பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய மேனியான்னு சொல்லுவாங்க, அதாவது மூட் ஸ்விங்ஸில் அதிகமான மாற்றங்கள் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படியான பிரச்சனைகளை வந்துட்டு ப்ரெக்னன்சிலேயே வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு அண்டர்கோ பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குதா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், அதை ஃபாலோ பண்ணணும்.